என்னத்தை அள்ளி கொடுத்தாலும் இப்போ இருக்கிறவர் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கி டாப் ஆயிரும். அதுக்கு பிறகு என்ன தான் நடக்கும்? ஒன்றும் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. 234 தொகுதிக்கும் சொந்தக்காரர்கள் ஆயிடுவாங்க. திமுகவை நெருக்கிறது சாதாரண பிரச்சனை கிடையாது. ஆட்சி அவங்க தான் எல்லாம் முதல்ல இப்படி தான் சொல்லுவாங்க. ஆட்சியை கண்டிப்பாக பிடிச்சாகும். கூட்டணி வந்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுல, உறுதியாக ஜெயிச்சாகும். ஆனால் இவர் என்னத்தை அள்ளி கொடுத்தாலும் இப்போ இருக்கிறவர் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கி போச்சு. மக்களுக்கு ஒரு ஃபீலிங், இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும்னா அதனால் ஆகாது. ஊடால கடுகளவு ஏதாவது ஒரு பிரச்சனைண்டா அதுதான், அதோட அவன் சாவுற வந்தேன் யாராக இருந்தாலுமே. இதுதான் இந்த நாட்டில் நடக்க போகுது. அது டாப் ஆயிரும். அதுக்கு பிறகு என்ன தான் நடக்கும்? ஒன்றும் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. 234 தொகுதிக்கும் சொந்தக்காரர்கள் ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க கொண்டாட்டம் தான். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்களோ ரெண்டாவது இவங்களுக்கு கொண்டாட்டம் தான். மாறி மாறித்தான். இதில் எந்த காரணத்தை முன்னிட்டு எவ்வளவு குண்டிக்கரணம் பஞ்சாலும் இந்த ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க சின்ன மைனாரிட்டி ஓட்டுகளை வச்சு நம்பி சொல்கிறாங்க. அது மைனாரிட்டி எப்படி ஆகுது, எந்த நிமிஷத்தில் எங்கே போகிறாங்கிறது எவனுக்கு தெரியும்? அந்த சமயத்தில் எப்படி இருக்காங்கன்னு எனது பாமக சேர்ந்தா வெயிட்டு வருங்கால முதலமைச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அவர் சேரலனாக்கா கொஞ்சம் இல்லை. வீசி வந்துட்டாலும் எதுண்டாலும் இன்றைக்கி எது வந்தாலும் இதுக்கு தான். இவன் மக்கள்கள் வந்துக்கிட்டு ஏடிஎம்காரன் அதிமுககாரன் ஓட்டு போட்டு வரப்போகிறதில்ல. மக்கள் என்ன நினைக்கிறான் அந்த நிமிஷத்தில், அவன் நினைப்பாட்டை உறுதி பண்ணுறது தான் வருவானே தவிர, நாங்கள் இந்த ஊரில் ரொம்ப பேர் இருக்கோம், அதிமுக திமுக ரொம்ப பேர் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறான், அந்த செகண்ட் நிமிஷத்தில் காலையில் போகிறதுக்கு நைட்டு சிந்திப்பான், எவனுக்குடா ஓரலா ரொம்ப செல்வாக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒரே அமுக்கா போடுறவன் தான் சோழி முடிஞ்சுவோம். செய்யுடைய புதுசாக வந்திருக்கிறாரு, அவரும் ஆட்டி பார்க்குறாரு ஏதோ அசைக்கலாமண்டு. அவர் முடிஞ்சாலும் அவருக்கும் என்ன நடக்கும்? யார்? திமுகவை நெருக்கிறது சாதாரண பிரச்சனை கிடையாது. அவர் எதுக்கலாம். இவர்னா அந்த புள்ளி விவரத்தோடு எதிர்த்தாத்தேன் அந்த ஆட்சியில் மறுபடியும் அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எடப்பாடியாக இருக்குது. சும்மா எல்லா பேரும் சொல்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாக்கா ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. அது வந்துருச்சுனாக்கா ஆட்சி அவங்க தான், வேறு எதுக்கு? அது பிஜேபி எல்லாம் வந்துருச்சுனாக்கா சொல்லவா வேணும்? உங்களுக்கே தெரியும். அதுக்கு நாங்கள் சொல்லி என்ன செய்கிறது? ரொம்ப நன்றி ஐயா. அப்படியா? எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டாக்கா எப்படி? நல்லா நடத்தினாக்கா பரவாயில்ல. அரசியல் நல்லா நடத்தினா பரவாயில்ல. தெரியலையே யார். எல்லாம் முதல்ல இப்படி தான் சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க வேலையை காட்டுவாங்க.